ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நானும் நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வச்சு நல்லா ஷேர் பண்ணவே முடியல. சாரி ஃபார் தட். ஸோ கோயில் ட்ராக்லாம் ஷூட் பண்ணதுலேருந்து நான் அப்டேட் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். பட் என்னென்னு தெரியல, என்னால் அப்டேட்ஸே கொடுக்க முடியல. ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சாரி ஃபார் த டிலே அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கார்த்தி தீபம் சீரியல் ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷல் டே. 800 எபிசோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த ஹோல் டீம் காஸ்டன் க்ரூக்கு நம்ம சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லாமே MCU சார்பாக. ஸோ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக 1000+ எபிசோட்ஸ் அவங்க வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் விஷயம் சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட்ஸ் ஷேர் பண்ண தான் இந்த அப்டேட் எல்லாமே. ஸோ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஷூட் இருக்குது. கோயில் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஷூட்டுமே இருக்குது. நம்ம கார்த்தியோட பிரதர் இருக்கார்ல அயூப், அதாவது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது ஆஃபீஸ் ஷூட்டில் இருக்க அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. ஒரு உண்மைகள்லாம் தெரிய வருதா அப்படின்னு கேட்டால் அது டவுட் தான். அவ்வளோ சீக்கிரமாலாம் கார்த்திக் பற்றின உண்மைகள்லாம் தெரிய வராது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து போகும். ஸோ நம்மளுக்கு கோயில் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருக்க மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு. செம்ம ஃபன்னாக ஜாலியாக செம்ம பேசிகிட்டு இருப்பார், சிரிச்சு பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் வீடியோலாம் கிடச்சிருந்துச்சு. அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு கோயில் ட்ராக்குக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இன்றைக்கி ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தாத்தா பாட்டி ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் அவங்களோட மாமாவை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபேமிலியோட. ஸோ சத்தியம் வர பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவார். ஸோ அந்த ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. அங்கே நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. அதுக்கான ஷூட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக செம்மையாக கிராண்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் ஷூட்டுமே போச்சு. ஸோ அந்த அப்டேட்ஸ்மே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஆஃபீஸ் ஷூட்டில் நம்ம அயூப் இருக்கார்லே அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப கலக்கிட்டு இருக்காரு. ஆடுகளம் சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சீரியல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போயும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுலேயும் ஒர்க் பண்ணுறாரு, இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஒன் ஆஃப் த பிரதராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் ஷூட் வந்து போயிருக்கு. ஸோ அந்த அப்டேட்மே வந்து அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்றீங்களே இந்த ஒரு ஃபோட்டோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் கிட்ட ஒரு லொக்கேஷனில் ஷூட்டுமே போகுது. அப்போ அங்கே கார்த்திக்கும் வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திக் இல்லாமல் சடனாக என்னத்துக்காக அவங்க வந்து ஆஃபீஸ் ஷூட் போயிருக்காங்க. மேபி கார்த்திக்கும் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுக்காக சடனாக ஆஃபீஸ் ஸ்டாக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோட் நான் இன்னும் பார்க்கலங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் ஷேர் பண்ண டைம் இப்போவே லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அப்டேட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு எந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.